வெல்கம் டு சத்யாஸ் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும் இருக்கட்டும். எண்ணெய் சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். கழுவி வச்ச எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற முடியும், நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிடும். அது நல்லா பொன்னிறமாக வர முடியும், நல்லா கிளறிக்கோங்க. கிளறானதை ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இருக்கணும் வெங்காயம். அப்புறம் தக்காளியை அந்த எண்ணெய் சட்டியில் போட்டுக்கோங்க. ரொம்பவும் கட் பண்ண வேணாம், ஓரளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, நறுமணத்திற்காக. நல்லா மெய்யாக வர முடியும் கிண்டிக்கோங்க. அதை நம்ம ஏற்கனவே கிளறி வச்சுருந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போயே பாருங்கள், அந்த ஸ்மெல்லாம் நல்லா வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், அதை டிஸ்போஸ் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான ஸ்பைஸான டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க.